பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆய்வு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட பணிகள் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடத்துல தற்போது பூந்தமல்லி வடபழனி இடையே பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழித்தடத்துல இறுதி ஆய்வு என்பது தொடங்கியிருக்கிறது. பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி தற்போது தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக இன்றில் இருந்து வருகின்ற அடுத்த 3 நாட்களுக்கு இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் இந்த ஆய்வின் மூலமாக சோதிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தினுடைய தரம், ரயில் பெட்டிகளுடைய வசதி, பயணிகளுடைய பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்து முதல் 2 நாளும், 3வது நாள் மெட்ரோ ரயில 80 to 90 கிலோமீட்டர் வேகத்துல இயக்கி ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கிய இந்த ஆய்வு என்பது மாலை 5 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. ரயில்களில் இருக்கக்கூடிய பயணிகளுடைய அவசர காலங்கள்ல கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி, தீ விபத்து ஏற்பட்டால் செயல்படக்கூடிய புகை கண்டறியும் கருவிகள், ரயிலின் அடியில் உள்ள உபகரணங்கள் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் செயல்படும் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரயிலின் இழுவை அமைப்பு டிராக்ஷன் சிஸ்டம் ஆகியவை சரியாக இயங்குகின்றனவா என்பது குறித்து இன்றைய தினம் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ரயில்கள் மோதிக்கொண்டால் எத்தனை பெட்டிகள் சேதமடையும் என அறிவதற்கு அதனை உருவகப்படுத்துதல் வடிவமைப்பையும் ஆய்வு செய்ய இருக்கிறார். அவசர காலங்களில் ரயிலை நிறுத்துவதற்கு எவ்வளவு தூரம் தேவைப்படுகிறது என்பதை அறியவும் அவசர கால பிரேக்குகளை பயன்படுத்தியும் அந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த சோதனை என்பது அடுத்த 3 நாட்களுக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சோதனை நிறைவாக பாதுகாப்பு சான்றிதழ் என்பது வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு சான்றிதழ் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் விரைவில் இந்த வழித்தடத்துல மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.